வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, எப்பேர்ப்பட்ட பாய்ஸ் டீம இந்த மாதிரி ஆக்கிட்டாங்களே அப்டின்ற மாரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. ஸோ தட் டாஸ்க் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இவ்வளவு நாள் பாய்ஸ் வந்து குடுத்து பார்த்துருக்கோம். இப்போ கேர்ல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பாய்ஸ்க்கு டாஸ்க் குடுக்குறாங்க. அந்த பர்ட்டிகுலர் விஷயத்த பார்க்கும்போது எனக்கே என்னடா இப்படி இருந்த மனுஷங்கள இப்படி ஆயிட்டாங்களே அப்டின்ற மாரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ என்ன நடந்தது அப்டின்றத டீட்டெயில்டா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்ஸ் டீமுக்கு கேர்ல்ஸ் டீம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு டாஸ்க் குடுக்குறாங்க. ஸோ சௌந்தர்யா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாஸ்க்க வந்து செஞ்சு காமிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரதநாட்டியத்தில ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தீபக்குக்கு வந்து சொல்லி தராங்க. தீபக் வந்து அந்த டான்ஸ வந்து அடுத்தடுத்த பாய்ஸ் டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து சொல்லி தரணும். மத்த பாய்ஸ் டீம் வந்து இத பார்க்க முடியாது. ஸோ இவங்க சொல்லி தர்றத வந்து ஃபர்ஸ்ட் தீபக் வந்து பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் தீபக் வந்து அடுத்த பெர்சனுக்கு திரும்பி சொல்லணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த எண்ட்ல வந்து எந்த மாதிரி காமெடியான அந்த ஸ்டெப்ஸா மாறுது அப்டின்றத வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ஃபன்னான விஷயம். டாஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ பாய்ஸ் டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து அந்த ஸ்டெப்ப வந்து போடணும். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து இன்னொருத்தருக்கு வந்து சொல்லி தருவாங்க. ஸோ தீபக் வந்து ஃபர்ஸ்ட் முத்துக்குமரன் சொன்னவே, முத்துக்குமரன் வந்து அத ஃபன்னா தான் பண்ணுவாரு. பட் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமெடியா இருக்கும். கேர்ல்ஸ் டீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செமையா சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் முத்துக்குமரன் வந்து ஜெஃப்ரிக்கு பண்ணி காமிப்பாரு. ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் காமெடியா பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் ரேயான் பண்ணுவாரு. அதுவும் இன்னும் காமெடியா இருக்கும். அதுக்கப்புறம் விஷால் வந்து பண்ணுவாரு. ஸோ அத பார்க்கறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சௌந்தர்யாலாம் வந்து பார்த்தீங்கன்னா செமையா சிரிச்சிட்டு இருப்பாங்க. வர்ஷினியும் சரி, பரதநாட்டியம் ஆட வச்சு சிரிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் சிவகுமார் எண்ட் ஆஃப் த லைன்ல யார் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் சார். ஸோ ரஞ்சித் சார் வந்து கடைசியா வந்து பண்ணுவாரு. ஸோ அவர் வந்து பண்றப்ப அந்த டான்ஸ் வந்து இனிஷியலா சொல்லிக் குடுத்தது தீபக் என்னவோ, அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வேற மாரி இருந்தது. ஸோ அத வந்து சௌந்தர்யா ஆடி காமிச்சதுக்கப்புறம், அடப்பாவிகளா இதுதான் டான்ஸா? இது ஈஸியா இருக்குமே அப்படின்ற மாரி அவங்க ரஞ்சித் சார் வந்து ஆடி காமிப்பாரு. ஸோ தட் எப்பேர்ப்பட்ட பாய்ஸ் டீம இந்த மாதிரி ஃபன் பண்ண வச்சுட்டாங்களே அப்படின்ற மாரி ஒரு பக்கம் கவலையா இருந்தாலும், இதுதான் வந்து கேம் இல்லையா? இவ்வளோ நாள் வந்து அவங்க இவங்களுக்கு டாஸ்க் குடுத்து டார்ச்சர் பண்ணாங்க. இப்ப இவங்க பாய்ஸ் டீமுக்கு வந்து குடுத்து டார்ச்சர் பண்றாங்க அப்படின்ற மாரி நெனைக்கிறாங்க. பட் பாய்ஸ் டீம் வந்து அத ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு செமையா பண்றாங்க ஃப்ரம் மார்னிங் அப்படின்னே சொல்லலாம். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் வந்து பர்ஸ்ட் அவுட் ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டீமையே குறை சொல்லிடுவாங்க. அதுக்காக தான் கேர்ல்ஸ் டீம் வெயிட் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் எவ்வளோ நாளைக்கு பாய்ஸ் டீம் வந்து அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே செய்றாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பை.